Here, I am glad to welcome lot number 3, Logos TS from 9th A4. Logos TS from 9th A4. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இக்கருத்தத்தில் பேச எடுத்துக்கொண்ட நூல் எப்போதும் இங்குண்டிருக்க வேண்டும் என்ற நூலாகும். இந்நூலின் ஆசிரியர் வேறு என்பவர்கள். அவரது பிறப்பு 1963ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி இவர் பிறந்தார். இவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். இவரது தந்தையின் பெயர் வெங்கடாசலம். இவரது தாயாரின் பெயர் சரோஜா. இவரது அண்ணனின் பெயர் திருப்புகழ். இவர் ஆற்றிய பள்ளிகள் காஞ்சிபுரம், கடலூர், வேலூர் மாவட்டம் போன்ற ஆட்சிகளை பணியாற்றியவர். இவர் கற்ற பிற திறன்கள் பட்டிமன்றம், பேச்சாளர் போன்ற பணிகளை பண்ணினார். இவர் படைத்த நூல் சாகாவரம் போன்ற நூல்களாகும் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். இவர் கற்ற பிற திறன்கள் பேச்சாளர், பட்டிமன்றம், தொலைக்காட்சியில் பங்கு கொண்டவர். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிதும் உதவினார். இதனால் இந்தியா டுடே இதழில் ஆக்ஷன் ஹீரோ என்ற புகழ் பெற்றது. அவரவர் வாழ்க்கையில் 1000 இன்னல்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். அவற்றை எல்லாம் முறியெடுத்து விடுவும் பொழுதை நமக்கு உடையதாக்கி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நூலில் ரகசியம் கூறுகிறார் அழுகு தமிழில் வேறு என்பவர்கள். இந்த நூலில் மொத்தம் 26 தொகுப்புகள் உள்ளன. அதில் எனக்கு பிடித்த சிலவற்றை கூட ஆசைப்படுகிறேன். அனைத்து குழந்தைகளும் இடம்பெற்றும் என்றும் தலைப்பில் சில கருத்துக்களை கூறுகிறேன். ஒரு பள்ளியில் இறுதி நாளில் ஆசிரியர் தனது மாணவர்களை விடைப்பில்லா கொடுக்க ஆசைப்பட்டார். அதற்காக அனைவரதும் சட்டையில் நீ என் வாழ்க்கையில் இனிமையை ஏற்படுத்தினார் என்ற ஒரு அட்டையை கொடுத்தார். அதில் ஒரு மாணவன் இதை எப்படி பயன்படுத்துவது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது தனக்கு சேர்த்ததற்காக உதவிய இளநிலை அதிகாரிக்கு அதை கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டான். மிகவும் வேகமாக ஓடி சென்று அதை அவரிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிட்டான். அந்த இளநிலை அதிகாரிக்கும் நம்ம இந்த பையனுக்கு எதுவுமே பண்ணலையே, இருந்தாலும் இந்த பையன் நம்மளுக்கு கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வேளாளரும் நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும் நம்மளை பெருமைப்படுத்தலையே, அதனால அவருக்கு இதை கொடுத்த நாட்டு அந்த மேலாளருக்கும் கொடுத்தான். இந்த மேலாளரும் யோசிக்கிறாங்க நம்ம என்னதான் பண்ண, நம்ம எதுவுமே பண்ண, ஆனா இருந்தாலும் அந்த இளநிலை அதிகாரி நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கான். இதை நம்ம பையன்கிட்ட கொடுக்கணும். அந்த பையன் நம்மளுக்காக எதுவுமே செய்யலையே, அதனால நம்ம பையன்கிட்ட கொடுத்துருவோம்ட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த பையன் அவங்க அறையில வெளிச்சம் இருக்கு. அதனால பையனை அழைக்கிறாங்க. இதை கொடுத்தோன்னே அந்த பையன் ஓடி எடுத்து அழுகுறான். என்னன்னா அப்பா நான் ரொம்ப அழுகுறப்பா, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன்ப்பா. நீங்க நம்ம இந்த இந்த அடையாள அட்டையை கொடுத்து இது பண்ணீங்க, நீங்க நம்ம என் உயிரை காப்பாற்றுவீங்க, உங்க இதை புடிச்சுக்காம தான் நான் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பான்னு அழுகுறான். அதுக்கப்புறமா அந்த மாணவன், இளநிலை அதிகாரி, மேலாளர் யாரும் உறங்கவில்லை. ஏனென்றால் நம்ம எல்லாம் இவ்வளோ பண்ணியிருந்தோமே, நம்ம எதுவுமே பண்ணாமலே அதை கொடுத்துருக்காங்களே. அந்த மாணவனும் நம்ம ஆசிரியர் பாடம் நடத்துறப்ப எவ்வளோ இளைஞர் கொடுத்துருப்போம், இருந்தாலும் நம்மளை இவ்வளோ தூரம் மதிச்சு கொடுத்துருக்காங்களே ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா அந்த மேலாளர், அந்த இளநிலை அதிகாரிகளும் நம்ம அந்த பையனுக்கு நம்ம எதுவுமே வேண்டாம் ரொம்ப அழகாக வழிகாட்டணும், இருந்தாலுமே நம்ம அவங்க நண்பருக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மேலாளரும் நம்ம பையனை காப்பாற்றுற இளநிலை அதிகாரிக்கும் நன்றி சொல்றாங்க. இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மகிழ்ச்சி என்பது ஒரு சுயநலமாக இருந்ததால் சுருக்கி விடுகிறது. எந்த காரணமும் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். எப்போதும் இன்புற்று இருக்க வேண்டும். எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் கடந்து நம்மால் வெற்றி பெற முடியும்.
என்பதற்கேற்ப தனது கருத்துக்களை எடுத்து கூறிய பள்ளி மாணவிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.